ஏய் எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டே இருப்ப மச்சம் போட வேணாமா போ வரமா மூஞ்சிக்கே இவ்வளவு நேரம் மேக்கப் பண்ற அப்ப நான் பண்ண மாட்டேனா நாங்களாம் இயற்கையா அழகு பார்த்தாலாம் இப்படி தெரியல அம்மா இங்க பாருமா பிம்பிள்ஸ் ஐ முட்டை ஏய் இப்படி தின்ன பிம்பிள்ஸ் இல்ல எல்லாமே வரும் பாத்துக்க. எப்ப பாரு சண்டை போட்டுட்டு காலேஜ் கிளம்புடி. ஓகே. ஏய் அன்னைக்கே லவ் ப்ரப்போஸ் பண்ணல முடிவு சொல்ல முருகின் போற அன்னைக்கே சொல்லல பிடிக்கலன்ட்டு அப்புறம் என்ன ஏன் எனக்கு ரீசன் சொல்லு. ரீசன் எல்லாம் சொல்ல முடியாது பிடிக்கலனா பிடிக்கலதான். ஏய் அழகா இருக்காங்க திமுறா இந்த முகத்தை வச்சுக்கு நீ எவங்கிட்ட திமுற காட்டுற அக்கா பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா? இருக்காப்பா உயிரோட மட்டும் இருக்கா. சரிக்கா பொண்ணு நல்லா பார்த்துக்கு. டேய் சும்மாவா ஆசிட் அடிச்சிருப்பான், இவ ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணியிருப்பாடா. காலம் கெட்டு கிடக்குது. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சிருக்கணும் பெற்றவங்களுக்கு. தண்ணி தானடி தண்ணிய குடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடி. மா இப்படியே நடந்ததை நினைச்சுக்கிட்டு நீ ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் உட்கார்ந்தா என்னமா அர்த்தம்? நடந்தது எதுவும் மாறாது. எங்க அவ ரூமுக்குள்ளேயே தானே இருக்கா, வெளியே வர மாட்டேங்கிற. பேசுமா. அண்ணா தயவு செஞ்சு இங்க வராதண்ணா, கிளம்புனா நீ. நான் ஒன்று சொல்றது கேள. இந்த அசிங்க பிடிச்ச மூஞ்சி நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம் போன. ஏய் எது அசிங்கம்? இதுவா? தனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணு வேற யாருக்குமே கிடைச்சிருக்கணும்ன்ற கெட்ட எண்ணத்துல உன்னை இப்படி ஆக்கணும் பாத்தியா? அதுதான் அசிங்கம். அதை விட பெரிய அசிங்கம் எது தெரியுமா? இப்படி வீட்டுக்கு வந்து முடங்கி உட்காந்துருக்கல, இதுதான் அதோட பெரிய அசிங்கம். வெளியில வாமா. வா வெளில போ. அண்ணா நான் வரலண்ணா, என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியலண்ணா. வெயில பாக்குறவங்கள எப்படி பாப்பாங்க? பேசுவாங்கம்மா, பாப்பாங்க. ஒரு தடவை பேசுவாங்களா, 2 டைம் பேசுவாங்களா? அவன் இவனுக்கு அங்க 1008 வேலை இருக்குமா. பேசிட்டு அவன் லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதையே நினைச்சுக்கிட்டு நீதான் வீட்டுக்குள்ள இப்படி முடங்கி கிடக்க போற. இங்க பாரு, இந்த உலகத்தை நீ ஒரு தடவை தான் எடுத்து நிக்க போற. அதுக்கு நீ பயந்துன்னு வச்சுக்கோ, லைஃப் லாங் நீதான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க போற. இங்க பாருமா, அண்ணன் நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, எதை பத்தியும் பயப்படாது.
ஏய் நீ ஏன்டி முகத்தை மறைக்கிற? மனசால அசிங்க பிடிச்சதுலாம் எவ்வளவோ வெளியில இருக்குதுங்க. நீ ஏன் முகத்தை மறைக்கணும்? அழகென்று அல்லவே உயிர்தான் அழதே, நான் இல்லை போலே என் நிழலும் மறைந்ததே. முகம் ஒரு பக்கம், மனசொரு பக்கம், விதி எதற்காக என் கண்களை தட்டும்? பூவென்று அறிந்தேன் புலியாய் மாறவே, காத்திருந்த கனவுகள் கருகி போனதே. தோல்வி மாத்திரம் உண்டா, நம்பிக்கை இல்லையா? நாட்கள் வலியோடிந்தே தான் வெறுக்கிறதா? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மறுபடியும் வந்துட்டு காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். வேணாண்ணே. இங்கே பாரு, எந்த இடத்துல ஒரு லைஃப் முடிஞ்சுன்னு நினைக்கிறியோ அங்கே தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரைட்டா, புரியுதா? கண்ணாடி சொல் ஸ்மைல் பண்ணு. நீ எதுவும் இல்லைன்னு, ஆனாலும் என் உள்ளம் ஏன் இன்னும் நம்புது? கண்ணாடி சொல்கிறது நீ எதுவும் இல்லைன்னு, ஆனாலும் என் உள்ளம் ஏன். என்னாச்சு? அண்ணே, இவனை விட்டுட்டு வாங்கண்ணா போலாம். என்னம்மா உன்னை போய் இப்படி பண்ணியிருக்கேன், உன்னை சும்மா விட சொல்ற? இவனை ஏதாவது பண்ணா மட்டும் என் மூச்சு சரியாயிருமா? வாங்கண்ணே. நான் அழகா திமிரா இருக்கேன்னு சொல்லி தானே என் மூச்சு இப்படி பண்ணேன். முன்ன விட இப்பதான் நான் அழகா இருக்கேன், திமிராவும் இருக்கேன். வாங்க போலாம். கரைந்த கனவு கண்ணீரில் உருதே, கண்ணாடி முன்னிலே என் கதை நின்றதே. அழகென்று அல்லவே உயிர்தான் அழதே, நான் இல்லை போலே என் நிழலும் மறைந்ததே. முகம் ஒரு பக்கம், மனசொரு பக்கம். சபா மா, பயங்கரமா தலைவலிக்குது, கொஞ்சம் டீ வச்சுறியா? மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? பாப்பாவை நிச்சயம் பண்ணிட்டு போனாங்கல்ல. மா, அவங்க தான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேணாண்டு போயிட்டாங்கல்ல, சும்மா அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க. டேய் நிச்சயம் பண்ணாங்கல்ல, அந்த பணத்தை கேக்குறாங்கடா. கொடுத்துடல விடு. எப்படிடா கொடுப்ப? இருந்த பணத்தை பூரா ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சுட்டு உட்காந்துருக்கு. இருக்கிறத அவன் நகை மத்தனம் தான்டா. இவன் வேற இப்படி இருக்கா. இங்க நல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கே நகை நட்டு நிறைய போடணும். உங்களுக்கு இன்னும் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடு, நான் எங்க ஆபீஸ்ல வேணா லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ண முடியுமான்னு பாக்குறேன். மா, ஏய் இது உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்க நகை. மா, என்னதான் நான் வெளியே தைரியமா சுத்தினாலும் என் மூஞ்ச பத்தி எனக்கு தெரியும்லம்மா. எப்படி நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னால நீங்க ஒன்றும் கடனாளி ஆக வேண்டாமா? இங்க பாருங்க புரோக்கரே, நடந்த சம்பவத்தை அப்படியே மறைக்காம சொல்லிருங்க. வரதட்சணை பத்தில எந்த கவலையும் கிடையாது. என் தங்கச்சிக்கு எவ்வளவு நக்கம் வேணாலும் நான் போட தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு சொல்லுங்க. என்னடா இல்லடா,
என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த ஏரியாக்காரங்கெல்லாம் அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ரொம்ப அலட்சியமா பேசுறாங்கடா. என் நினைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். இவங்களுக்கு மத்தியிலலாம் நல்ல மாப்பிள்ளையா நல்ல இடமா அவளோட கல்யாணத்தை நல்லா கிராண்டா பெருசா பண்ணணும் மச்சான். அதுதான் என்னோட ஆசையே. ஒன்னே ஒண்ணுதான் மச்சான், என் தங்கச்சி இப்ப எப்படி இருக்காளோ அவளை அப்படியே ஏத்துக்கிட்டு அவளை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிற மாதிரி, அவளோட குறையெல்லாம் எதையுமே கண்டுக்காம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, நல்லபடியா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்மளோட சந்தோஷமா இருந்துடும் மச்சான். அவ்வளவுதான். ஏன் மச்சான், உன் தங்கச்சி நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி உனக்கு தோணலையா? யஸ்மா, ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்டி. என்னம்மா? சீக்கிரம் போய் துணியை மாத்திட்டு வா. எதுக்கு? மா, என் நண்பன் உன்னோட குறையெல்லாம் மறந்துட்டு உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். போய் கிளம்பிட்டு வா. ஓ, அவர் எனக்கு குறைய மறந்து என்னை ஏத்துக்கிறாரா? நல்ல விஷயம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன்? ஏய், என்னடி பேசுற? உண்மையாலுமே அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அவரே எனக்கு வாழ்க்கை தரணும். நீங்க தானே சொன்னீங்க ரூம்ல இருக்கும்போது இதெல்லாம் ஒரு குறையா தைரியமா வெளியே வந்துட்டு, ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் இத ஒரு குறையா பார்த்து என்ன ஒரு படி கீழே இருக்கிறீங்க. நான் தைரியமா தாமா இருக்கேன். எனக்கு யாரும் வாழ்க்கைலாம் தர வேண்டாம். ஒருவேளை யாரோ ஒருத்தர் சாதாரண பொண்ணா என்ன பார்த்து அவருக்கு என்ன பிடிச்சிருந்து எனக்கும் அவரை பிடிச்சிருந்தா வேணா எனக்கு கல்யாணத்துக்கு ஓகேமா. வாழ்க்கை கொடுக்குறேன்னு யாரும் இங்க வர வேண்டாம். சாரி. கரைந்த கானவில் கண்ணீரில் ஒரு சாரி மச்சான். பரவாயில்ல மச்சான், உன் தங்கச்சி சொன்னதும் சரிதான். நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். உயிர்தான் அழுதே, நான் இல்லை போலே